அண்டார்டிகாவில் தனியே மரணத்தை நோக்கிச் செல்லும் பெண்குயினின் வீடியோ இணையத்தில் பரவி வரும் நிலையில் அது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அந்த வீடியோ ஏன் பரவுகிறது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு வெர்னர் ஹெர்சோக் என்பவரின் என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற ஆவணப்படம் வெளியானது. அவர் தனது அண்டார்டிகா பயணத்தையும் அங்கு அவர் சந்தித்த அனுபவங்களையும் இந்த படத்தில் காட்டியிருந்தார். இதில் ஒரு காட்சியில் பெண்குயின் ஒன்று தனது கூட்டத்திலிருந்து விலகி அண்டார்டிகாவில் உணவே கிடைக்காத உட்பகுதியை நோக்கி செல்லும் காட்சிகள் இடம் பிடித்திருந்தன. பெண்குயினின் உணவுகள் கடற்கரை பகுதியில் மட்டுமே கிடைக்கும் என்பதால் அந்த குறிப்பிட்ட பெண்குயின் அண்டார்டிகாவில் மலைப்பகுதியை நோக்கி செல்வது ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. இதன் காரணமாக அந்த பெண்குயின் தனது மரணத்தை நோக்கி செல்கிறது என்ற கருத்துகள் எழுந்தன. இந்த சூழலில் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு AI படத்தை பகிர்ந்து அந்த பெண்குயின் அமெரிக்க கொடியை ஏந்தி இருக்க ட்ரம்பின் கையை பிடித்து கிரீன்லாந்து என்ற கொடி இருந்த இடம் நோக்கி செல்வதாக அதில் காட்சி இடம்பெற்றிருந்தது. இதன் காரணமாக இந்த பெண்குயின் மீண்டும் இணையத்தில் வைரலானது. கிரீன்லாந்தில் பெண்குயின்கள் வசிக்காத நிலையில் ட்ரம்பின் இந்த செயல் விமர்சிக்கப்பட்டது. அதே நேரம் 2007ஆம் ஆண்டு வெளியான அந்த பெண்குயினின் வீடியோ மீண்டும் பரவி வருகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மனோதத்துவ நிபுணர்கள், தற்போது வேலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏராளமானோர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இவர்கள் தனிமையை விரும்புவதால் கூட்டத்தை விட்டு தனியே செல்லும் பெண்குயினை தங்களில் ஒருவராக உணர்ந்து அந்த வீடியோவை பகிர்வதாக கூறியிருக்கிறார்கள். பெண்குயினின் இந்த அசாதாரண நடவடிக்கை குறித்து பேசியுள்ள ஆய்வாளர்கள், நோய், காயம் அல்லது உடலியல் சிக்கல்கள் காரணமாக குழப்பமடையும் பெண்குயின்கள் இதுபோல திசை மாறி செல்வதாக கூறியுள்ளனர். இதன் காரணமாக அவை சில நேரங்களில் நிலத்தின் உட்பகுதி நோக்கி செல்கின்றன என்றும், அங்கு உணவு உள்ளிட்டவை கிடைக்காததால் அவை அங்கேயே இறந்துவிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள்.